ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட 6th எபிசோடு தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஒரு அக்யூஸ்ட பிடிக்க போய் அண்ணாவோட ஹஸ்பண்ட் டெலிவரி வேலை பாக்குறாரு அப்படின்றது தெரிய வருது. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அண்ணாவோட பிசினஸ் ஏதோ பிசினஸ் மேன் தான், இந்த டால்பின் பொம்மைலாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி கடை வச்சிருக்காரு. இப்ப அவர்கிட்ட ஹீரோயின் எதுக்கு நீங்க டெலிவரிக்கெல்லாம் போறீங்க என்ன யாதுன்னு விசாரிக்க அவர் அப்பதான் சொல்றாரு அவருக்கு இப்ப நிறைய கடன் ஆயிடுச்சான், அதனால 2 வேலை பார்த்துட்டு இருக்காராம். கம்பெனியும் பார்த்துட்டு பார்ட் டைமா வேலை பார்க்கறாரு. எதுக்கு கடன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா இவர் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணிருப்பார் போல, கம்பெனி காசையும் எடுத்திருக்காரு, அத மாதிரி வீட்டையும் அடமானம் வச்சு காசு வாங்கி அதை 2ஐயும் கிரிப்டோல போட்டிருக்காரு. அது அப்படி லாஸ்ட்ல போயிடுச்சான். சரி லாஸ்ட்ல போனா என்ன கொஞ்ச நாள்ல திரும்ப வந்துரும் அப்படின்னு சொன்னா இல்ல அந்த காயினே எடுத்துட்டாங்க, இப்ப போனது போனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. இப்ப 3வது வேற குழந்தை வர போகுதுல, 3 பேரை சமாளிக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சு இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காரு. ஆனா இப்படி ஆயிப்போச்சு. அப்ப நம்ம லாயரும் 10ல் 8 பேர் இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் தப்பா பண்ணதுனால தான் டிவோர்ஸ் ஆயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இதை அண்ணா கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்ச, ஆனா ஹீரோயின் அது எப்படி நான் அவகிட்ட மறப்பேன், அது சொல்லிதான் ஆகணும், நான் உங்களுக்கு டைம் தரேன், நீங்க அதுக்குள்ள சொல்லிருங்க அப்படின்றா. எவ்வளவு நாள்னு பார்த்தா நாளைக்கே சொல்லிடணும்னு சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கேவா அப்படின்னு சொல்லி அவரும் கதறி கதறி அழுகுறாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் அண்ணா கொஞ்சம் கோபமா இருக்கா. அவ ஹஸ்பண்ட் வேற பின்னாடி தங்கி தங்கி நிக்கிறாரு. எதுவும் சொல்லிட்டாரா இல்லையான்னு தெரியல. அவளுக்கு பாத்திரம் தொடச்சு கொடுக்குறாரு, துணி மடிச்சு கொடுக்குறாரு. அவ அப்படி கோபமாவே தான் உட்காந்துருக்கா. அப்புறம் தான் தெரியுது நேற்று ஒரு அக்யூஸ்ட பிடிச்சாங்கல்ல, அதுக்கு வீர குடிமகன் அவார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க எதுக்கு அவன் கூட எல்லாம் போய் சண்டை போட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்காக கோவத்துல இருக்கா. அவரும் என் ஆம்ஸ் எல்லாம் பாத்தியா, நான் எவ்வளவு பல்கா இருக்கேன், என்னால அவன் கூட சண்டை போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீங்க எதுக்கு அந்த டைம்ல அங்க போனீங்கன்னு கேட்டா ஹீரோயின் அவனை துரத்திக்கிட்டு போனதுனால நானும் பின்னாடியே போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் திரும்ப அந்த காசு இழந்ததை பத்தி சொல்லிடலான்னு பாக்குறாரு. ஆனா சொல்ல முடியல. இதுல வேற ஹீரோயினும் சொல்லிட்டீங்களா அப்படிலாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அண்ணாவும் ஹீரோயினுக்கு நேற்று நடந்ததை பத்தி சொல்லிட்டு அவ வாங்கியிருக்க பில்டிங்ல சவுண்ட் ப்ரூஃபே நல்லா இல்ல, பரவாயில்ல நம்ம நல்ல பில்டிங்கா வாங்கியிருக்கோம், சவுண்ட் ப்ரூஃப் நல்லா இருக்கு, சுத்தி இருக்கிற இடம் நல்லா இருக்கு, இந்த கம்யூனிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் ஆமா நீ வாங்கின வீடு இல்ல நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வீட்டை வேற அடமான வச்சிருக்காரா, அதனால அதை பத்தி பேசும்போது இன்னும் அவருக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அந்த பக்கம் ஹீரோயினும் இன்னும் அவர் ரிப்ளை பண்ணாதனால அவர் சொல்லிட்டாரா இல்லையான்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம அண்ணாவோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர அண்ணா அவ முன்னாடி நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கா. இந்த வீட்டை அடமான வச்சார்ல அதோட பேப்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா போல. எப்படி அவ கைக்கு வந்துச்சுன்னு தெரியல. வீட்டுல இருந்தா பாத்திருக்கா. என்ன இதெல்லாம் வீட்டை அடமான வச்சு காசு வாங்கினீங்களா அப்படின்னு கேட்க அவரும் முட்டி போட்டு நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தா நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அண்ணாக்கு ரொம்ப கோவமா வருது. இந்த வீடு எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா, இதை அடமான வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமான்னு கேட்க நான் எப்படியாவது இந்த வீட்டை மீட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படி நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளுக்கு அண்ணா ஹஸ்பண்ட் மெசேஜ் பண்ணிருக்காரு, அண்ணா வீட்டுல இல்ல எங்க போனான்னு தெரியலன்னு. உடனே இவளும் கால் பண்ணி பாக்குறா. ஆனா கால் எடுக்கல. ஹீரோயின் அண்ணா எங்க போயிருப்பான்னு ஒரு கணிப்புல அப்படியே பார்க்குக்கு வரா. எப்பவுமே பசங்களை கூப்பிட்டு வரும்போது பார்க்ல உட்காந்து பேசிட்டு தானே போவாங்க. இப்ப அதே பார்க்குக்கு வந்தா அங்கதான் அண்ணா உட்கார்ந்து இருக்கா. ஹீரோயினை பார்த்த உடனே அண்ணா கழுக வந்துருச்சு. அவளை பார்த்து ஹீரோயினால 2 பேரும் கொஞ்ச நேரம் அழுது சமாதானம் ஆகி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் ஆச்சுன்னா நமக்கு ஒரு புது குடும்பம் கிடைக்கும், அப்ப நாம ஒருத்தர் சார்ந்து இருப்போம், காலங்கள் போக போக அவங்கள ரொம்ப சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாரு என்னால என் அப்பா அம்மா கிட்டையும் போக முடியல, அவங்களையும் கஷ்டப்படுத்த முடியாதுல்ல, ஹோட்டலுக்கும் போய் தங்க முடியாது, காசு வேஸ்ட், என்னதான் பண்ணன்னு தெரியல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த விஷயத்த சொல்ல முடியாது, ஒரே அசிங்கமா இருக்கும், யாருக்கிட்ட தான் போய் சொல்ல முடியும், என் நிலைமைய பத்தியா எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சமாதானப்படுத்துறா. நீ இப்படிலாம் ஃபீல் பண்ண அப்படின்னா வயத்துல இருக்க பாப்பா தான் கஷ்டப்படும், உனக்கு தான் நான் இருக்கேன்லன்னு சொல்ல ஆமா கரெக்ட் தான், நீ மட்டும் தான் எனக்காக இருக்க அப்படின்னு சொல்றா. அதோட வீட்டுக்கே இனிமே போக மாட்டேன், நான் டைவர்ஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குலாம் ஷாக்கா இருக்கு. ஆனா வேற என்ன சொல்லன்னு தெரியாம சரி இப்போதைக்கு என் கூட வந்து தங்கு, என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. வீட்டுக்கு போனதும் ஹீரோயின் தங்கச்சி அண்ணா கிட்ட உங்களுக்கு இப்ப ஏதாவது சாப்பிடணுமா, வயிறு பசிக்குதா, ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, உடனே நாங்க வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல அண்ணாவும் தயங்கிக்கிட்டே ஏதோ கொஞ்சம் தூரமா போகணும் போல அந்த தெரு கடை மோனா கடை பேர் முதற்கொண்டு சொல்லி இந்த சாப்பாடு வேணும் அப்படின்னு கேக்குறா. அப்புறம் ஹீரோயின் தங்கச்சி அந்த கடையை தேட அது எங்க இருக்குன்னு சரியா தெரியல. அப்புறம் 2 பேரும் தனித்தனி திசையில நீ அந்த பக்கம் போன இந்த பக்கம் போய் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போறாங்க. அப்ப ஹீரோயின் அந்த கடையை கண்டுபிடிச்சிட்டா. பார்த்தா லாயர் அங்கதான் நிக்கிறாரு. இப்ப அந்த கடையில வேற சாப்பாடு தீர்ந்து போச்சான். பிரெக்னன்ட் லேடி ஆசைப்படுறா, இப்ப கண்டிப்பா அந்த சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்க நான் என்னமா பண்றது, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், இனிமே ஆன் பண்ணா ரொம்ப நேரம் ஹீட் ஆக்கணும், அது மட்டும் இல்லாம தேவையான பொருட்களும் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்ல
லாயர் வேற பார்சல் வாங்கி வச்சிருப்பாரு போல, அதே பாக்குறா. லாயருக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம பார்சல்ல தான் பாக்குறா, கேட்டாலும் கேட்பான்ட்டு அப்படி தூக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஹீரோயின் டக்குன்னு பிடிச்சி நான் காசுனாலும் தரேன், இது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறா. ஆனா லாயர் அதெல்லாம் உங்க காசுலாம் எனக்கு வேணாம், நான் தரமாட்டேன்னு சொல்ல, என் வீட்டுல ஒரு பிரெக்னன்ட் லேடி இருக்கா, அவ இதை சாப்பிடணும்னு ஆசைப்படுறா, பிரெக்னன்ட் டைம்ல சாப்பிடல அப்படின்னா அது மனசை விட்டு போகவே போகாது அப்படிலாம் சொல்லி பாக்குறா. அதே நேரம் நம்ம அண்ணாவோட ஹஸ்பண்ட பார்த்தா அவங்க 2 குழந்தைங்களும் எந்திரிச்சு வந்து அம்மா எங்கன்னு கேக்குதுங்க. அம்மா இன்னும் வேலையில இருந்து வரல, கொஞ்சம் லேட் ஆகும், நான் அவங்கள தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அழுதுகிட்டே தான் கதை சொல்லிட்டு இருக்காரு. பசங்களும் தூங்குறதுக்காக பக்கத்துல படுத்து கதை கட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி திரும்ப இங்க வந்தா லாயர்ட்ட ஹீரோயின் ரொம்ப கெஞ்சினதுனால சரி தாரேன் அப்படின்னு சொன்னவரு அவளுக்கு எட்டாத மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு நிக்க அவளும் எக்கி எக்கி பாக்குறா. கரெக்டா அந்நேரம் கிம் கார்ல அங்க வரான். அவனுக்கும் இந்த கடையில உள்ள ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல. அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கடைக்கார லேடி கிட்ட இதை செய்யறதுக்கான பொருட்கள்லாம் நான் தந்தா நீங்க செஞ்சு தருவீங்களா அப்படின்னு வேற கேக்குறான். உடனே அந்த லேடியும் இந்தா இப்ப செஞ்சு தரேன், ஃப்ரீயா கூட தரேன் அப்படின்னு சொல்லுது. அதே நேரம் அங்க ஹீரோயின் தங்கச்சியும் வர எல்லாரும் ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம கிம் தான் குழந்தை கார்ல இறக்கி விடுறான். அப்புறம் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாயர் ஹீரோயினை கூப்பிட்டு நான் நிஜமாவே கொடுக்கணும்னு தான் நினைச்சேன், கொஞ்சம் விளையாட்டு பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படி ஹன்னாவும் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க அவ ஹஸ்பண்ட் கால் பண்றாரு. ஆனா அவ எடுக்கல. அப்புறம் அப்படி ஹீரோயினுக்கு கால் பண்ண ஹீரோயினே எடுக்க கூடாதுன்னு சொல்லிடுறா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. அண்ணா ஹீரோயின் வீட்டோட கிச்சன் ஃப்ரிட்ஜ்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. நீ தூங்குனியா இல்லையா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நல்லா தூங்குனேன், ஏன் ஃப்ரிட்ஜ்ல இப்படி அழுக்கா இருக்கு, அதையே அப்படி வச்சிருக்க, இது எக்ஸ்பயர் ஆனதெல்லாம் எதுக்கு வச்சிருக்க அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காமா, அதனால கிளீன் பண்றாளாம். இப்ப அப்படி திரும்ப கஃபேல ஹீரோயின் வேலைக்கு வந்துட்டா. அப்ப அங்க ஹீரோயினோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்கால ஏமி, அவ வரா. இப்ப அப்படி கிம் ஹீரோயின் அவ 3 பேர் பேசிட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு ஹன்னாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு 3 பேரும் அந்த குழந்தைங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஏமி பொண்ணு ஒரு வீடியோ காட்டுறா. அவ ஒரு நாய் வளர்க்குறாளாம், அந்த நாயோட வீடியோ தான். இந்த வீடியோவை பார்த்தோன்னே அவளுக்கு வீட்டில் போய் அந்த நாயை கொஞ்சணும்னு தோணுமா, அதனால இந்த மாதிரி பசங்களோட வீடியோவை காமிச்சா அவ மனசு மாறுன்ற மாதிரி சொல்றா. அப்புறம் அப்படி வீட்டுக்கு போய் இதே ஃபாலோ பண்ணலான்னு ஹீரோயின் ஹன்னா கிட்ட நீ வேக்யூம் கிளீனர் வச்சிருக்கல, இந்த வீடு வேற சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல, அதே மாதிரி நானும் ஒன்று வாங்கலாம்னு நினைக்கிறேன், அதோட ஃபங்க்ஷன் பத்திலாம் சொல்ல, அது வீடியோலாம் எடுக்கும்ல அது சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒரு ரோபோட் வேக்யூம் கிளீனர் தான் ஹன்னா வச்சிருக்கா. அதுல கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கும் போல. அதை ஓபன் பண்ணி பார்க்க அங்க ஹன்னா வீட்டுல என்ன நடக்குன்றது கேமரால கேப்சர் ஆகி இங்க போன்ல தெரியுது. ஹன்னாவோட ஹஸ்பண்ட் பொம்மைகள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. பசங்களும் பசிக்குதுன்னு சொல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்த ரெடிமேட் பீஸாவையும் சிக்கன் ஃப்ரையும் எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணி கொடுக்குறாரு. ஹன்னா அப்படியே அந்த வேக்யூம் கிளீனர்ல பசங்களை பாக்குறா. பசங்க அவளை மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறா. அவளுக்கு அப்படி கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அப்புறம் அப்படியே அந்த பசங்க ஹன்னா ஹஸ்பண்ட் கிட்ட அம்மா எப்பப்பா வருவாங்க அப்படின்னு கேட்க அவரும் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றீங்களாடா அப்படின்னு கேட்க சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா எப்ப பாரு எங்களை ஹோம்ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, அது மட்டும் இல்ல நீங்க இப்ப செஞ்சு கொடுக்குற சாப்பாடு அம்மா செய்யறதை விட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அப்படி இங்க அண்ணாக்கு கடுப்பாகுது. உடனே அவங்கள பயமுறுத்துறதுக்காக அங்க வீட்டுல உள்ள லைட் எல்லாமே போன்ல இருந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. ஆன் ஆஃப் பண்ணிட்டே இருக்க பசங்க எல்லாம் பயப்படுதுங்க. அவங்க அப்பா கிட்ட போய் கட்டி பிடிச்சிக்குதுங்க. இங்க பாத்தியா நான் இது வரைக்கும் எவ்வளவு பண்ணிருக்கேன், இப்ப பாரு நான் தான் வில்லனா இருக்கேன், நீ இப்ப சொல்லு நான் அந்த வீட்டுக்கு போகவா, நான் டிவோர்ஸ் வாங்குறது தான் சரியா இல்லையா அப்படின்னு கேக்குறா. அப்புறம் அப்படி நம்ம லாயர் இருக்கார்ல அவரோட கான்டாக்ட் நம்பர் கூட நான் அவரை போய் பார்க்க போறேன்னு சொல்ல அடுத்த நாள் காலையில அப்படியே அவரையும் போய் பார்க்க போயிட்டா. அவரும் நீங்க 2 பேரும் சண்டை சச்சரவு இல்லாம நல்லா வாழ்ந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படியே உங்களுக்கு டைவர்ஸ் தேவையா அப்படின்னு கேட்க ஆமா அவர் ரொம்ப நல்லவர் தான், ரொம்ப இலகுன மனசுக்காரரு, யார் ஹெல்ப் கேட்டாலும் போய் செய்வாரு, யார் காசு கேட்டாலும் கொடுப்பாரு, அதுவே எங்களுக்கு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஹன்னா அவ ஹஸ்பண்ட பத்தி பேச பேச அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, அழுகையும் வருது. அப்போ பார்த்தா நம்ம லாயரோட ரூம் கதவை நைஸா ஹீரோயின் திறந்து சிக்னல் கொடுக்குறா. அவ முந்தின நாள் நைட்டே லாயரை பார்த்து பேசியிருப்பா போல. அண்ணா இப்படி உங்ககிட்ட டைவர்ஸ் பத்தி பேச வருவா, அவகிட்ட நல்ல விதமா பேசி டைவர்ஸ் வாங்காத அளவுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. இப்ப திரும்ப இங்க லாயரோட ரூமுக்கு வெளியில ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. எப்படியாவது அவர் அண்ணாவோட மனசை மாத்திடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்ப 2 பேரும் வெளியில வந்தா லாயர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய தெளிவு பிறந்திருக்கு, நான் கண்டிப்பா டைவர்ஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்லாம் முழிக்கிறா, உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்னையா பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி. அண்ணாவும் எனக்கு நல்ல லாயரா கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் லாயர் கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு கூட்டிட்டு போய் பேசுறா. உங்ககிட்ட நான் தான் சொன்னேன்ல அவளை எப்படியாவது குடும்பத்தோட சேர்த்து வைங்கன்னு, ஆனா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா நான் அவங்க சைடு கதையை கேட்டேன், அவங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கு, அவங்களோட ஹஸ்பண்ட் நிறைய பேருக்கு காசு கொடுத்து ஏமாந்துருக்காரு, அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல நிறைய கொடுத்துருக்காரு, அவங்க பசங்களை பத்திலாம் அவர் யோசிக்கணும்ல, அதெல்லாம் அவர் பண்ணவே இல்ல, இவங்க சைடு ஸ்டோரி தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல இவ ஒண்ணு உங்களுக்கு ஒரு கேஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக எப்படிலாம் பண்றீங்களா, முன்ன பின்ன உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருந்தா தானே அதோட வழியெல்லாம் தெரியும்னு சொல்ல அவர் ஒண்ணு எனக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனா நாங்க எங்க கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணல, ஒன்னா வாழ்ந்தோம், ஆனா எங்களுக்கு குழந்தையும்
கிடையாது, எனக்கும் இதோட கஷ்டம்லாம் புரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோயினும் அப்படியே வருத்தப்பட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்ப அப்படியே ஹீரோயின் வீட்டுல பார்த்தா ஹன்னா உட்காந்து அந்த ரோபோட் வேக்யூம் இருக்குல்ல, அதுல உள்ள கேமராவை வச்சு ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு தான் பாத்துட்டு இருக்கா. அவர் பசங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே உட்காந்து அழுதுட்டு தான் இருக்காரு. இவ இங்க பரவாயில்ல, நல்லதுதான், வெளியில சாப்பாடு வாங்காம வீட்லயே செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் வீடை கிளீன் பண்றாரு, துணி மடிக்கிறாரு, எல்லா டைமும் உட்காந்து உட்காந்து அழுதுகிட்டே தான் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. சோஃபால படுத்து அழுறாரு, ஃபுல்லா அழுதுட்டே தான் இருக்காரு. இதெல்லாம் பார்த்து ஹன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வர இப்ப அப்படியே ரெண்டு பேரும் நடந்துகிட்டே பேசிட்டு இருக்காங்க. நீ டைவர்ஸ் வாங்குறத பத்தி திரும்ப யோசிச்சு பாரு, என்னோட வாழ்க்கையே எடுத்துக்கோ, நான் இவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தேன், ஆனா நீ அப்படி கிடையாது, உன் குழந்தைங்களோட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருந்த அப்படின்னு சொல்ல. அப்ப ஹன்னா ஒரு விஷயத்த பத்தி சொல்றா. இவ 3வது குழந்தைக்கு பிரெக்னன்ட் ஆனப்போ ரொம்ப அழுதாலாம். இந்த குழந்தை உண்டானப்போ அது அவளுக்கு பிடிக்கல போல. ஹன்னாவோட ஹஸ்பண்ட் அவ குழந்தைங்க எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்காங்க, அடுத்து ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு. ஆனா ஹன்னாக்கு அதுல விருப்பம் இல்ல. இதுல அந்த குழந்தைங்களுக்கு பிபிடி எல்லாம் போட்டு காட்டிட்டு இருக்கா. உங்களுக்கு இன்னொரு பாப்பா வந்துச்சுன்னா உங்களோட பொம்மையெல்லாம் அந்த பாப்பா கொடுக்க வேண்டியிருக்கும், காரை கொடுக்கணும், டெடியை கொடுக்கணும், இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறா. அந்த பசங்களும் மாறி மாறி நான் இவளுக்கு கொடுக்க மாட்டேன் ஆனா பாப்பாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்புறம் அந்த பொண்ணும் நான் இவனுக்கு கொடுக்க மாட்டேன் ஆனா வரப்போற பாப்பாவுக்கு கொடுப்பேன்னு சொல்லுது. அப்புறம் அப்படியே ஹஸ்பண்டுக்கு ஒரு பிபிடி, ஒரு குழந்தைய வளர்த்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் எவ்வளவு செலவாகும், இப்ப நம்மளுக்கு 3 குழந்தைங்க, இதெல்லாம் சமாளிச்சிருவீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவரும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா, அதெல்லாம் குழந்தைங்களை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் கடைசியில ஹன்னா கிட்ட அவ ஹஸ்பண்ட், இது நாமளா தேர்ந்தெடுத்துக்கிட்டது இல்லம்மா, கடவுள் நமக்கு கொடுத்தது, நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா சேருது, இது நமக்கு கிடைச்ச வரம் அப்படின்னு சொல்ல. வரமா, என்னோட வாழ்க்கைய பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா, நாம சரியா தூக்கம் கூட இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஏற்கனவே 2 குழந்தைங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இதுல 3வது ஒரு குழந்தை வந்தா இப்பதான் நான் என் ஆபீஸ்ல ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கேன், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனா சரியா நினைச்சிட்டு இருந்தா இப்ப இந்த குழந்தை வந்துச்சுன்னா நான் என்னோட லைஃப்ல போக்கஸ் பண்ண முடியுமா, குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வைக்கணும், அதை ஸ்கூல்ல சேர்க்கணும், ஆர்ட் கிளாஸ், டேக்வாண்டோ கிளாஸ், அது இதுன்னு போகும், இதுல சப்ளிமெண்டரி வாங்கணும், இதுக்கெல்லாம் எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா அப்படின்னு கேக்குறா. நாம கல்யாணம் ஆனப்போ நம்ம என்ன நிலைமையில இருந்தோம்னு யோசிச்சுப்பாரு. அப்புறம் நம்ம 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அதுங்களை பாத்துக்கிற அளவுக்கு வரலையா, அடுத்த குழந்தைய நம்ம நல்லா பாத்துப்போம், நம்ம பிசினஸும் நல்லா போகும்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு சரி நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. இப்ப அப்படி திரும்ப ஹன்னாவோட ஹஸ்பண்ட் தான் கட்டுறாங்க. அவர் ஹன்னாக்கு போன் பண்ணி பார்த்துட்டு அவ எடுக்கலன்னு சொல்லி மறுபடியும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அப்ப அங்க அந்த ரோபோட் வேக்யூம் வருது. இதை பார்த்தோன்னே அவருக்கு தோணுது நம்ம பின்னாடியே சுத்தி சுத்தி வருதேன்னு. டக்குன்னு அந்த ரோபோட்டை கையில தூக்கி, ஹன்னா இது நீ தானே, என்னை மன்னிச்சிரு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, நான் எப்படியாவது இதை சரி பண்றேன், நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன், எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையுமே ஹன்னா பார்த்துட்டு தான் இருக்கா. நீ சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இங்க ஹன்னாவும் அழுதுட்டு இருக்கா. என் கூடவே இரு, என்ன அப்பப்போ திட்டிட்டே இருப்பியே அதே மாதிரி திட்டிகிட்டே இரு, சாரின்னு சொல்லி அழுகுறாரு. இதுக்கு மேல ஹன்னாவால பார்க்க முடியல, அப்படியே வீட்டுக்கு வந்துட்டா. அப்புறம் ஹன்னாவோட ஹஸ்பண்ட் அழுதுகிட்டே, நான் எப்படியாவது இதை சரி பண்றேன், நான் இந்த வீட்டை எப்படி மீட் எடுப்பேன்னு சொல்ல, அதை ஒண்ணு நீங்க தனியாலாம் பண்ண வேணாம், நானும் கூட இருப்பேன்னு சொல்றா. அப்புறம் 2 பேரும் அப்படி சமாதானம் ஆயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு ஹீரோயின் தங்கச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இப்போ உடனேவான்னு கேக்குறா. என்ன விஷயம் தெரியல, யார் போன் பண்ணா என்னன்னு பார்த்தா கிம்மோட போன்ல இருந்து யாரோ ஒருத்தர் போன் பண்ணிருக்காரு. கிம் கஃபேயோட வாசல்ல படுத்து கிடக்கான். அந்த பக்கம் ஒருத்தர் போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் கால் பண்ண நம்பருக்கு கால் பண்ணி ஹீரோயினுக்கு பேசியிருக்காரு. ஹீரோயின் வந்தோன்னே அந்த ஆள் கிளம்ப ஹீரோயின் கிம்ம தூக்கி உட்கார வச்சு, என்ன ஆச்சு, உங்களுக்கு தான் குடிக்கிறதுக்கு பிடிக்காது இல்ல, ஏன் குடிச்சிங்க அப்படின்னு கேட்க, நீங்க தான் தினம் குடிக்கிறீங்கல்ல, அதை பார்த்து எனக்கும் ஆர்வமா இருந்துச்சு, அதான் குடிச்சேன் அப்படின்னு போதையிலே பேசிட்டு இருக்கான். அச்சோ மூஞ்செல்லாம் செவந்துருச்சு, நாளைக்கு என் மூஞ்சில எப்படிதான் முழிக்க போறீங்க அப்படின்னு ஹீரோயின் சிரிக்க, அவன் அப்படியே போதையிலே ஆடிட்டு இருந்தவன் டக்குனு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். இவ பிறந்த முழிக்கிறா, திரும்பவும் கிஸ் பண்ணிட்டான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. யார் தாண்டா ஹீரோயினோட பேருன்னு நம்மளும் ஆர்வமா இருக்கும். அதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.